விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்குகிறது வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. ஆஸ்திரிய பிரதமர் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை. எரிசக்தி, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க திட்டம். ரஷ்ய அதிபர் புதினை உண்மையான நண்பர் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் 17 முறை இருவரும் சந்தித்திருப்பது இரு நாடுகளின் உறவின் ஆழத்தை காட்டுவதாகவும் கருத்து. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இதயம் போன்ற உலை எப்படி செயல்படுகிறது என்பதை பிரதமர் மோடிக்கு மாதிரி மூலம் விளக்கிய ரஷ்ய விஞ்ஞானிகள். ரஷ்யாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பான கண்காட்சியையும் அதிபர் புதினுடன் சேர்ந்து பார்வையிட்ட பிரதமர் மோடி. வடக்கு மண்டல ஐஐடியாக அஸ்ரா கார்க்கும், தெற்கு மண்டல ஐஐடியாக பிரேமானந்த் சின்ஹாவும் நியமனம். தாம்பரம், சேலம், திருப்பூருக்கு காவல் ஆணையர்களை மாற்றியும் தமிழ்நாடு அரசு உத்தரவு. கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றிய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் 73 பேர் பணியிட மாற்றம். ஆண்டுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் வழக்கமான முறைப்படி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தகவல். செல்வ பெருந்தகை மீது ஒரு கொலை, 3 கொலை மிரட்டல் உள்ளிட்ட 7 வழக்குகள் இருந்ததாக கூறி பட்டியல் வெளியிட்ட அண்ணாமலை, குண்டாஸ் வழக்கில் செல்வ பெருந்தகை கைது செய்யப்பட்டிருந்ததை இல்லை என்கிறாரா என்றும் கேள்வி. ரவுடிகள் பட்டியலில் தமது பெயர் இருப்பதாக கூறிய அண்ணாமலை, தலித்தான தன்னை அவதூறாக பேசிவிட்டதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. மன்னிப்பு கேட்காவிட்டால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் புகார் அளித்து கைது செய்ய வைப்போம் எனவும் எச்சரிக்கை. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. நீதிபதி அபய் எஸ் ஓகா அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடர்வதற்காக இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அண்ணாமலை. RS பாரதிக்கு எதிராக தொடரப்படும் வழக்கில் தாமே வாதாடப் போவதாகவும் அறிவிப்பு. இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட தடை கோரி மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு. படத்தில் தனது மருமக்களை முத்திரையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக ராஜேந்திரன் என்பவர் தொடுத்த வழக்கு நாளை விசாரணை. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு. மெட்ரோ ரயில் இணைப்பு திட்ட சேவைகள் துவங்கும் வரை ஆம்னி பேருந்துகளை இயக்க கோரிய மனு மீது உத்தரவு. கத்வாவில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட 5 வீரர்களின் உடல்களும் டேராடூன் கொண்டுவரப்பட்டன. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் ராணுவ அதிகாரிகள் நேரில் அஞ்சலி. சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழக விடுதி கேண்டீன் சட்னி அண்டாவில் எலி ஓடியதாக வீடியோ வெளியான விவகாரம். தெலங்கானாவின் அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரி கேண்டீன்களிலும் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு மாநில சுகாதாரத்துறை உத்தரவு. பெட்ரோல் மற்றும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய ஹைபிரிட் கார்களுக்கு பதிவு வரியை ரத்து செய்தது உத்தரப்பிரதேச அரசு. மின்சார கார் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்சாகரில் கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி பேருந்தில் இருந்து உதவி கேட்டு கூச்சலிட்ட மாணவர்கள். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மருமகள் ராதிகாவின் கண்கவரும் திருமண ஆடை அலங்காரங்கள். பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட லெஹங்கா சோழி மீது மேரிகோல்டு பூக்கள் கொண்ட துப்பட்டா அணிந்து வந்தார். ஒடிஷாவின் பூரி ரத யாத்திரையின் போது பாலபத்ர சிலை விழுந்ததில் 9 பக்தர்கள் காயம். அலங்கரிக்கப்பட்ட சிலையை சுமந்து படிகளில் இறங்கிய போது பலரும் தடுமாறியதால் நடந்த சம்பவம். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே இன்று 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இரு அணிகளும் தலா ஒரு வெற்றி பெற்றுள்ள நிலையில் முன்னிலை பெறப்போவது யார் என எதிர்பார்ப்பு. லண்டன் இஸ்கான் கோவிலில் மனைவி மற்றும் மகளுடன் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி வழிபாடு. உலகக்கோப்பை வெற்றியை தொடர்ந்து விடுமுறையை கொண்டாடும் கோலி, அனுஷ்கா தம்பதி.
பிலிப்பைன்ஸில் பேட்மிண்டன் அரங்கில் போட்டி நடந்து கொண்டிருந்த போது பாம்பை கண்டு பதறிய வீரர் வீராங்கனைகள். உள் அரங்கிற்குள் ஓரமாக மலைப்பாம்பு ஊர்ந்து சென்றதால் போட்டி பாதியில் நிறுத்தம்.